ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். SEIDD அப்படிங்கிற ஒரு மைனிங் கேட்டை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஒயிட் பேப்பர்லாம் பார்த்துட்டு மிரண்டாச்சு. அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது மைனிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது மைனிங்னா என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 டோக்கன் தரும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டோக்கன் வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மைனிங்கில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மைனிங் வந்து ஒரு 6 மாதமோ 1 இயர் ரன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டோக்கன் கிடைக்கிது அப்படின்னா, அப்போ 1 இயருக்கு உங்களுக்கு 325 டோக்கன் அப்படிங்கிற விதத்தில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். எத்தனை மாதம் அவங்க ரன் பண்ணுறாங்களோ அத்தனை மாதத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து டோக்கன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து லிமிட்டே கிடையாது. என்ன ஒன்று, நீங்கள் 24 hours ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மற்ற மைனிங்கு இதுக்கு இருக்க கம்பேரிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மைனிங்லாம் வந்த புதுசுலேயே மைனிங் ஸ்பீட் நல்லா கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு மினிமம் ஒரு 1x இல்லை 1.5x அந்தளவு கொடுப்பாங்க. ஸோ இதோட மைனிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜே வெறும் 0.6 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் இதோட ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரோட் மேப் பார்த்துட்டு நாங்கள் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அது ஃபஸ்ட் அந்த ரோட் மேப் டீட்டெயிலாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மைனிங் சைனப் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரோட் மேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மைனிங் ஆப்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடிகிற ஸ்டேஜ் கேவிசி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வித்ட்ராவல் ஓப்பன் பண்ணுவாங்க, NFT கொண்டு வராங்க, அப்படி அந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அடுத்த மாதத்துலேயே NFT செக்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்த மாதம் 2வது மாதமே KYC டீட்டெயில்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து 3வது மாதமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டிங் வருது. அதுக்கடுத்து 4வது மாதமே அதே மாதத்துலேயே வந்துட்டு வித்ட்ராவல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சர்லேயும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் BSC செயினில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஓன் நெட்வொர்க்கிங் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அது பின்னாடி சொல்கிறேன் வச்சுருங்களா. ஸோ அதுக்கப்புறம் POS மைனிங்லாம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே, ஓகேங்களா, ஸோ அக்டோபர் 28 அந்த டைமில் வந்து நாங்கள் லிஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சர்லேயும். பட் இந்த எண்ட் ஆஃப் த இயருக்குள்ளே டாப் 3 எக்ஸ்சேஞ்சர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் 3னா பைனான்ஸு, காயின்பேஸு அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ பைனான்ஸ்லாம் இது லிஸ்டிங் ஆச்சுன்னா இது சொல்லவே வேணாம், ப்ரைஸ் பிச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் நோட் மைனிங் தனியாக அங்கிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அப்புறம் இங்கே சோசியல் பிளாட்ஃபார்மு, ஸோ டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்சர் ஆன்லைன் இந்த மாதிரி நிறையா கொண்டு வராங்க வதன்னு. ஸோ இவங்களுக்கான டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சர்னு வாலெட். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வாலெட் செக்ஷனே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு நெட்வொர்க்கே கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஓன் நெட்வொர்க்கே கொண்டு வராங்க. ஓகேங்களா, அந்த இருக்குது பாருங்கள், எனபிள் SEIDD பிரைமரி நெட்வொர்க் சொல்லிட்டு இவங்களுக்கு தனியாகவே ஒரு நெட்வொர்க் கொண்டு வராங்க. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரௌசர் முதற்கொண்டு பிளாக் செயின் ப்ரௌசர் முதற்கொண்டு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள், ஓப்பன் SEIDD ஹேக்கர் காம்படிஷன் முடிஞ்சால் எங்கள் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி போகிறான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷனே நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ராஃபிட் தரக்கூடிய எக்ஸ்சேஞ்சர் தான், மைனிங் தான். ஸோ தயவு செஞ்சு டெய்லி பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட் இதில் வந்து தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி அட்டன் பண்ணலாம் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து நிப்பாட்டோம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இன்டூ அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு அகைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நிக் நேம் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிங்க. கீழே வந்து ரெஃபர் கோடு இருக்கும். பை எனி சான்ஸ் ரெஃபர் கோடு இல்லைன்னா டெலிகிராமில் இருக்கும், எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லாமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜஸ்ட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸோ வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நாட் ஸ்டார்ட்னு இருக்கும். இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க. பட் மைனிங் ஆகாது. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டா iOSன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன மொபைலோ ஆண்ட்ராய்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்
ஓகேங்களா. உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இந்த இடத்துல எதுக்காக ஒரு இடத்துல டேப் பண்ணிங்கன்னா அது போயிடும். இந்த இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இந்த மைனிங்கில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற மைனிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் 10 மணிக்கு காலையில் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி மைனிங் ஸ்டாப் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் இதில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு தான் நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவங்களுக்குன்னு தனியாக எக்ஸ்சேஞ்சஸ் அது இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வாலெட் செக்ஷன்லாம் சொல்லிட்டு இந்த பர்சனல் செக்ஷனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அசெட் மேனேஜ்மெண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். நீங்கள் மைன் பண்ணுற ஒவ்வொரு டோக்கனும் லாக்கிங்கில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அக்டோபரில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நமக்கு லாக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ண ஒரே ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா $1 ஒரு யூஎஸ்டிடி இதை வந்து வித்ராவும் எடுத்துக்க முடியும். இந்த ஒரு யூஎஸ்டிடியாக அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. இது ஓல்டு யூசர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இது கிடையாது. ஓல்டு யூசர்ஸ்க்குலாம் ஒரு யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மெயின் கான்செப்ட் SEIDD அப்படிங்கிற டோக்கன் தான். ஸோ டெய்லி மைன் பண்ணி ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வாலெட் செக்ஷன்லாம் அது இதுன்னு நிறையா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வரணும். இது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு தனியாக ஒரு பேட்ஜ் கூட கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் இது கூட கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எனக்கான பேட்ச். ஓகேங்களா. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்க முடியும். கம்மிங் சூனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வித்ட்ராவல்ஸ் ஓப்பன்லாம் பண்ணதுக்கப்புறம் இது உங்களால் மற்ற வாலெட்டுக்கு கூட மூவ் பண்ணி செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்குன்னு ஒரு ஓன் பேட்ச். ஓகேங்களா. ஸோ இதை கூட செல் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு எதையுமே இந்த இதை நான் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். யாரும் விட்டுறாதீங்க. மைனிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மற்ற மைனிங்கை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. மற்ற மைனிங்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1x கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 0.x தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எதுலேயுமே மைனிங் ஸ்பீட் குறைக்கிற மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மைனிங் ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ டெய்லி கரெக்டாக மைன் பண்ணி நல்லா இன்கம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க கேவிசி டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன், வித்ட்ராவல் செக்ஷன் எல்லாமே. ஓகேங்களா. பாய் கைஸ்.